எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் புனிதமிக்க ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கு நாம் கூடியிருக்கிறோம். இங்கு பேசப்படக்கூடிய இந்த கருத்துக்களின் பயன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கிடைப்பதற்கு எல்லாமல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை துவங்குகின்றேன். நம்மை நிழலிட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதம் முஹர்ரம் மாதமாகும். நாளை பிறை 9, நாளை மறுநாள் 10வது நாளாகும். முஹர்ரம் 10 ஆகும். இந்த நாளில் ஒரு வரலாற்று புரட்சி நடைபெற்ற ஒரு நாள், முஹர்ரம் 10ஆம் நாள். அது என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் இறுதியில் நேரம் இருக்கின்ற பொழுது சுருக்கமாக பார்ப்போம். ஆனால் அந்த நாளை சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் என்று சொல்வார்கள். இந்த கிரகணம் வருகின்ற போது சூரியனுடைய ஒளி பூமிக்கு கிடைக்காது. அதுபோல சந்திரனுடைய ஒளி பூமிக்கு கிடைக்காமல் ஆகிவிடும். இந்த 2 நட்சத்திரங்களும் கிரகணத்திற்கு உட்படும் போது பூமியில் இருட்டாகிவிடும். இதே போன்று இந்த நாளில் ஒரு சமூக மாற்றம் ஏற்பட்ட நாள், ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நாள் தான் 10ஆம் நாள். அந்த நாளில் கர்பலாவில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழி தோன்றல்களில் அவங்களுக்கு ஆண் வழி வாரிசு கிடையாது. இருந்த ஆண் மக்களும் இறந்து போய்விட்டார்கள். பெண் வழியில்தான் ஹசன் ஹுசைன் என்ற பிள்ளைகள், பேர பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு விதமான மரணத்தை அடைந்து விட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணம் ஒரு கொடூரமான ஒரு மரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஃபாத்திமா வழியில் ஜைனுல் ஆபிதீனை தவிர மீதி எல்லா சந்ததிகளும் துடைத்து எடுக்கப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம். இது ஒரு சோக நிகழ்வு. இஸ்லாமிய வரலாற்றில் பார்த்தோம் என்று சொன்னால் பத்ரு, அதை போன்று உஹது, அதை போன்று ஹந்தக்கு, அஹ்ஸாபு என்று பல போர்கள், அஹ்ஸாபும் ஹந்தக்கும் ஒன்றுதான், பல போர்கள் நடந்திருக்கின்றன. அதில் எத்தனையோ நபித்தோழர்கள் இறந்திருக்கிறாங்க. அந்த இறந்த நபித்தோழர்களுடைய சோக நாட்களை எல்லாம் எடுத்து நாம துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று இருந்தால் வருடத்தில் 360 நாட்களும் சோக நாட்களாகத்தான் அமைந்திருக்கும். அதனால தானே என்னவோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திங்கட்கிழமை பிறக்க வைத்து திங்கட்கிழமையை இறக்க வைத்து விட்டான். துக்க நாளும் கிடையாது, மகிழ்ச்சி நாளும் ரசூலுல்லாவுக்கு கிடையாது. மீலாது நபி என்று எடுக்கின்றார்கள் என்றால் அது அர்த்தமற்ற ஒரு போலித்தனமான ஒன்று, போலித்தனமான ஒரு சடங்கு. இஸ்லாத்தில் அதற்கு அனுமதி கிடையாது. இப்போ ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இறந்துட்டாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கொல்லப்பட்டாங்க. இந்த நிகழ்வை ஷியாக்கள் என்று சொன்ன உடனே இங்கு உள்ளவர்கள், தமிழகத்தில் உள்ளவர்கள், ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ளவர்கள் சுன்னத்து வல் ஜமாத் என்று தங்களை அழைத்துக் கொள்கின்றார்கள். அவங்களே சொல்லுவாங்க இதெல்லாம் ஷியாக்காரர்களுடைய வேலை என்று சொல்வார்கள். அங்கே தான் வேதனை கூத்தே இருக்கின்றது. இந்த மக்களிடத்திலே சுன்னத்து வல் ஜமாத் என்று எவர்கள் தங்களை தாங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களிடத்திலே ஷியாக்களுடைய நிறைய கொள்கைகளும் வந்துவிட்டன. அவர்களுடைய
சடங்குகளும் வந்துவிட்டன. அதில் ஒன்றுதான் பஞ்சா. பஞ்சா என்றால் என்ன? பாஞ்சி என்று சொன்னால் 5. அவருடைய கொள்கையே படு மோசமான ஒரு கொள்கை. லீ ஹம்சத்துன் உத்ஃபி பிஹா ஹர்ரல் வபாயில் ஹாத்திமா அல் முஸ்தபா வல் முர்தலா வபனாகுமா ஃபாத்திமா. எனக்கு 5 கடவுள்கள் இருக்கின்றார்கள், 5 பேர்கள் என்று சொல்கின்றார்கள். அந்த கவிதை அமைந்திருக்கின்றது. நாம் கடவுள் என்று சொல்கின்றோம், அதனுடைய அர்த்தம் அதுதான். 5 கடவுளர்கள் இருக்கின்றார்கள். யார் யாரெல்லாம்? முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒல் முர்தலா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வபனாகுமா ஹசன் ஹுசைன் என்ற அவர்களுடைய பிள்ளைகள், ஃபாத்திமா அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார். இந்த 5 பேர்கள் இருந்தால் நான் தகித்து கொண்டு இருக்கக்கூடிய நரக நெருப்பினுடைய சோதனை விட்டு என்னை நான் காத்துக்கொள்வேன் என்று கவிஞன் படிக்கின்றான். இந்த கவிஞன் எழுதிய அந்த கவிதை வேறு எங்கும் கிடையாது. கடந்த காலத்தில் மேலப்பாளையத்தில் மௌலுது கிதாப் என்று இத்தாந்தண்டில் இருக்கும். அவ்வளோ பெரியது, அவ்வளோ பெரிய அந்த எல்லா மௌலுதும் இருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய மௌலுது. அந்த இது எங்கு அச்சிடப்பட்டது என்று சொன்னால் திருவள்ளிக்கணியில் சாகுல் ஹமீத் அண்டு சன்ஸு. இன்றைக்கும் அந்த பிரசு இருக்கின்றது, இன்றைக்கும் அச்சடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நரகத்திற்கு போகக்கூடிய நூல்கள் எல்லாம் அங்கிருந்து தான் வெளியே வந்திருக்கின்றன. அதில் இந்த கவிதை வரி இடம்பெற்றிருக்கும். இப்பொழுது உள்ள மௌலுது கிதாப்களில் இந்த வரி இடம்பெறவில்லை. அது என்ன கொள்கை என்று உங்களுக்கு தெளிவாக புரியும். அதனுடைய அடிப்படையில் தான் நமது ஊரில் 5 கைகளை வைத்து கொண்டு, அந்த 5 கைகளும் பஞ்சாவில் இருக்கும். அந்த பஞ்சாவை தான் தூக்கி கொண்டு வருவார்கள். ஆஷுரா தெருவில் இருந்து வரும். அங்கிருந்து கிளம்பி வரும் பொழுது ரொம்ப டாம்பிகமாக படோடோபமாக அதற்கு முன்னால் படைகள் வரும், சிலம்பு படைகள், வித்தியாசமான கோலத்தில் தோற்றத்தில். உலகத்திலே எங்கேயுமே பேண்ட்டுக்கு மேலே ஜட்டி போடுறவங்கள பார்க்கவே முடியாது, இந்த சிலம்பு கம்பெனியில் தவிர. அதில் பெண்களுக்கு போடக்கூடிய அந்த கழுத்து மாலைகள் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதையெல்லாம் போட்டுக்கொண்டு இதனுடைய இந்த பஞ்சாபுக்காக வேண்டி சிலம்பு கம்பெனிகள் என்று பேர், நிறைய கம்பெனிகள் உண்டு. அதில் உள்ளவங்கெல்லாம் சில பேர் இறந்துட்டாங்க. இன்னொரு ஆள் பச்சை போர்வையை போட்டுக்கிட்டு குத்பா பள்ளியிலேயே உட்கார்ந்துருக்கிறார். கொஞ்ச காலம் அதிமுகவில் பெரிய பொறுப்புலாம் இருந்தார். வேஷம் போட்டுக்கொண்டு இப்பொழுது உட்கார்ந்து இருக்கின்றார். இதெல்லாம் எங்கே உள்ளது? ஷியாக்களிடத்தில் உள்ளது. நீங்கள் மும்பையில் பார்க்கலாம், அதே போல் சென்னையில் பார்க்கலாம். அவர்களுடைய வேலை அதுதான் இங்கே வந்தது. தௌஹீத் ஜமாஅத்து வந்து அடின்னு அடித்த பிறகு எந்த அளவிற்கு மேடையில் பேசியிருக்கோம் என்று சொன்னால், கம்மஞ்சி அலுஷா இருந்தாங்களாம், அவங்கள்ட்ட கேட்டிருக்கிறாங்க, பஞ்சா பார்க்கலாமா கூடாதா? பார்க்குறாந்தா பார்த்துக்க, வீட்டில் உட்காராந்தா உட்காந்துக்க. இது ஒரு மார்க்க தீர்ப்பாக ஆகுமா? ஒரு குற்றத்தை பற்றி கேட்குறான், விபச்சாரத்தை பற்றி கேட்குறான், ஏன் இதுங்க உட்காராந்தா உட்காந்துக்க, இப்படி சொன்னால் அது என்ன பொருளோ அந்த மாதிரியான அளவில் உள்ளது. இந்த அளவிற்கு தான் மார்க்க ஞானம் இருந்தது. இன்றைக்கு தௌஹீத் ஜமாத்தை அடித்த அடியில் இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது. நீதிமன்றத்திலையும் போய், ஏன்னா நீதிமன்றத்தில் உள்ளவங்க இன்றைக்கு எல்லாமே சங்கிகளாக ஆகிட்டாங்க. அவன் கருப்பு சட்டை அணிஞ்சிருக்கிறான், ஆனால் உள்ளுக்குள்ள காவி சிந்தனையில் இருக்கிறான். நிறைய நீதிபதிகள் அப்படி போயிட்டாங்க. ஒரு சில நீதிபதிகள் மட்டும் இப்போது இருக்கக்கூடிய, இதுக்கு முந்தி இருந்த சஞ்சய் கண்ணா, இப்போது இருக்கக்கூடிய கவாய், இவங்களை தவிர்த்து மீது எல்லாமே அத்தனை பேர்களுமே ஆர்எஸ்எஸ்னுடைய மார்புகளாக இருக்கின்றார்கள். இப்போ அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அணுகும் பொழுது அவங்களில் உள்ள எத்தனையோ சடங்குகளில் இது ஒன்று நடந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏதோ ஸ்டேலாம் கொடுத்தாங்க, ஆனால் பிரச்சாரத்தின் மூலமாக போய் சேர்ந்தது. சோகம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? வருடம் முழுவதும் சோகத்தை கொண்டாடணுமா?
துக்கம் அனுஷ்டிக்கணுமா? இஸ்லாத்தில் அப்படி கிடையாது. மார்க்கம் நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு வரமுறையை தந்திருக்கின்றது. இப்போ ஒது செய்கிறோம், கையில் எடுத்து கழுவுறோம் என்று சொன்னால் 3 தடவை. மன திருப்தி ரசூலுல்லாவும் அப்படி செய்திருக்கிறாங்க. 2 தடவையும் செய்யலாம், 1 தடவையும் செய்துக்கரலாம். ஆனால் ரசூலுல்லா செய்து காட்டுது, நீங்கள் ஒவ்வொரு உறுப்பையும் கழுவும் பொழுது 3 தடவை. இந்த வரையறை வைக்கலன்னு வைங்க, இந்த தண்ணீரில் உள்ள வசுவாசி இருக்குது தெரியுமா? நான் தஞ்சை மாவட்டத்தில் நீடூர் என்ற ஊரில் பள்ளியில் தொலை போய் கொண்டிருக்கும் போது ஷம்சுகுதாசர்த்தி என்ற ஒரு பெரிய அறிஞர், என்னுடைய ஆசிரியர், ஒரு ஆள் ஹவுஸுக்கு வந்துட்டானாக்கும் துரத்தி விடுவாங்க, அடித்து பத்துவாங்க, ஓடுறா அப்படின்னு. என்ன கேட்டால் காலில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பான், அவனுக்கு திருப்தியே வராது, ஊற்றிக்கிட்டே இருப்பான், நவரவே மாட்டான். அந்த மாதிரியான வசுவாசுக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து ஒரு உள நோய். ஒரு தடவை அப்படி ஊற்றிட்டோமாக்கும், 3 தடவை கழுவிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து சந்தேகம் வருவார். வசுவாசில் கூட கொஞ்சம் 2 தடவை. இது மோசமான ஒரு வசுவாசு. அப்போ ரசூலுல்லா ஒரு லிமிட்டு கொடுக்குறாங்க, 3 தடவை தான், அதை தாண்டி போகக்கூடாது. இப்படி ஒரு லிமிட்டு கொடுத்துருக்கின்றது. அதை மாதிரி ஒரு லிமிட்டு சோகத்திற்குரிய நாட்களுடைய லிமிட்டு 3 நாட்கள். ஜெய்னப் என்ற ஒரு தாபியான பெண்மணி, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள சந்திக்க வர்றாங்க. எந்த சமயம் அவங்களுடைய தகப்பனார் அபு சுஃபியான் இறந்துட்டாங்க. அந்த சோக செய்தி அவங்களுக்கு வந்திருக்கு. அவங்கள்ட்ட இவங்க வர்றாங்க. வரும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நறுமணத்தை கொண்டு வர சொல்கிறாங்க. கொண்டு வந்து தன்னுடைய கன்னத்தில் அதே போல் கைகளில் தேய்ச்சிக்கிட்டு, இன்னி அன்ஹாதா லகனியா, நான் இன்னி குந்து அன்ஹாதா லகனியத்தன், நான் இந்த நறுமண பொருள் எனக்கு இப்போது பூசணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. இன்னி சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட நான் அவங்க சொல்ல கேட்டிருக்கேன், லா யஹில்லு லி இம்ராத்தின் முஃமினா அன் துஹித்த ஃபௌக ஸலாஸத அய்யாமின் இல்லா ஸௌஜி அர்பத ஆஷிரின் ஆஷிரா. ஒருவர் ஒரு மூமினான பெண்ணுக்கு சோகம் அனுஷ்டிப்பது 3 நாட்களுக்கு மேலே கிடையாது. கணவன் இறந்துட்டா 4 மாதம் 10 நாள். அதனால் இப்போ இது இறந்தது என்னுடைய வாப்பா, 3 நாள் முடிஞ்சு நறுமணத்தை பூசிக்கிட்டேன், சோகம் முடிந்தது. அவங்க சொல்கிறாங்க சோகம் முடிந்தது. கணவன் இறந்து விட்டால் 4 மாதம் 10 நாளைக்கும் அவங்க எந்த விதமான நறுமணமும் பூசக்கூடாது. மற்ற ஆடைகளில் அலங்காரமான ஆடைகள், ஒரு கணவன் இருக்கும்போது என்ன விதமான அலங்காரமான ஆடைகளில் இருப்பாங்களோ அந்த ஆடைகள் இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம ஊரில் என்ன செய்துட்டாங்கன்னா, இதுதான் சொல்லிட்டு ஒரு பெரிய அளவில் ஒரு துணியை ஒன்று மரப்பை ஒன்று கட்டி, புருஷனுடைய தம்பி உள்ள வரக்கூடாது, புருஷனுடைய தம்பி எப்போதுமே உள்ளே வரக்கூடாது, இவங்க புர்கா இல்லைனா அந்த சட்டம்லாம் ஒன்றும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அப்படி ஒரு சட்டத்தை இவங்களாக வைத்து கொண்டார்கள். அப்படிலாம் கிடையாது. இத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு அவங்க என்ன செய்யலாம், வெளியில் போகலாம். ஒரு வாத்தியாராக இருக்கிறாங்கன்னா ஸ்கூலில் போய் பாடம் நடத்திக்கிறலாம். சோகத்தில் தான் இருக்கிறாங்க. அலங்காரம் பண்ணக்கூடாது, திருமணம் முடிக்கக்கூடாது, அதற்காக வேண்டி மாப்பிள்ளை பேசக்கூடாது. இதுதான் அவங்களுக்குள்ள சோகத்திற்குள்ள சட்டங்கள். அப்போ இந்த அடிப்படையில் அவங்க அழகான முறையில் சோகம் என்று சொன்னால் 3 நாட்கள் தான், அதற்கு மேலே கிடையாது. இல்லைன்னா இவன் என்ன செய்வான், வீட்டில் உட்காந்துக்கிட்டே எங்கள் பாப்பா இறந்து போயிட்டார், எங்கள் பாப்பா இறந்து போயிட்டார், கடைக்கு போகண்டா எங்கள் பாப்பா இறந்து போயிட்டார், பள்ளிக்கூடத்துக்கு போகண்டா எங்கள் பாப்பா இறந்து போயிட்டார், இப்படியே சொல்லிக்கிட்டு உட்காந்துருப்பான். முடிஞ்சா அதுக்கடுத்து உட்காந்து அழுகுறது, சோகம் அனுஷ்டிக்கிறங்கிறது, முன்னு உட்காந்துருக்கிறது, போயிட்டே. இஸ்லாம் ஒரு உளவியல் மார்க்கம்.
அவங்களுக்கு என்னென்ன விஷயங்களை சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்து எழுந்துச்சு போயிட்டே இருக்கு. உலகத்தில் வந்து சாவும் அன்றாடம் நடந்து கொண்டே இருக்கும். உன் குடும்பத்தில் வரும், உன் வீட்டில் வரும், அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சோகம் அனுஷ்டிப்பது என்பது 3 நாட்கள், கணவன் இறந்த பெண்களுக்கே தவிர அவங்களுக்கு 4 மாதம் 10 நாள். அப்போ இப்படி சொன்ன ஒரு மார்க்கத்தில் இவங்க 10 நாட்கள், அதாவது ஒவ்வொரு வருடமும் 10 நாட்கள், 1லிருந்து ஆரம்பிக்கிறோம், 10 நாட்கள் வரைக்கும் சோகம் கொண்டாடுறங்கிற பேரில் ஒரு இடத்துல உட்கார்ந்தாலும் பரவாயில்லை, ஆடிக்கிட்டு கிடக்கிறான். சிலம்பாட்டம், குத்தாட்டம். அது நாங்களெல்லாம் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது இந்த காகிதம் எழுதி ஸ்கூலில் தான் படித்தோம். இந்த பஞ்சா கிளம்புது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு தெருவாக போகிறது. இன்றைக்கி அந்த கம்பெனியில் அடிக்கிறாங்க, இந்த கம்பெனியில் அடிக்கிறாங்க, இந்த கம்பெனியில் அடிக்கிறாங்க என்று சொல்லி இங்கேருந்து கிளம்பி போகிறது. இப்படி இந்த அளவிற்கு இந்த நாட்களை கொண்டாடுறதுங்கிறது மார்க்கத்தில் எங்கே இருக்கிறது? ஷியாக்களுடைய வழிமுறை. அந்த கொள்கையை அப்படியே இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், 1-2 விஷயங்களில் கிடையாது, பேர் வைக்கிறது உட்பட ஷியாக்களுடைய தாக்கம் அதிகம் இருக்கின்றது. கீழக்கரை போன்ற பகுதிகளில் பாக்கருங்கிற பேர் அதிகம். பாக்கருங்கிற இந்த பேர் இருக்கின்றது. ஷியா இமாம்களில் 12 பேர்களில் ஒரு ஆள். அதை போல் அஸ்கர் அப்படிங்கிற பேர் பக்கா ஷியாக்கள். தௌஹீத் ஜமாத்து வந்த பிறகு இன்றைக்கு பெயர்கள்லையும் அல்லாஹ்வுடைய கிருபையினால மாற்றம் வந்திருக்கு. கடந்த காலத்தில் எங்கே பார்த்தாலும் சரி தான், சுற்றி மடக்கி எங்கே பார்த்தாலும் சரி தான், ஷாவுல மீது, காஜா மொயினுத்தீன், மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி. பொம்பளைக்கும் அப்படி தான், சித்தி மடக்கி பொம்பளைக்கு செய்யுத் அலி ஃபாத்திமா, ஆத்தங்கர ஃபாத்திமா, இதுதான். இப்போ இறைவனுடைய அருளால் சுமையா எல்லாமே மாஷா அல்லாஹ் அந்த பேர்களில். ஆனால் இப்பவும் ஒரு கூட்டம் இருக்குது, கொஞ்சம் ஒரு புது பேராக சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குற ஆட்கள் இருக்கிறாங்க. நமக்கு எங்கே போகிறது? அஜீது தான் சொல்லணும் புது பேர் கேட்டால். பொம்பளைகள் கேட்டால் நமக்கு தெரிஞ்சது குஷ்பா தான் சொல்லணும். எதுக்கு இந்த மாதிரி நபி தோழியருடைய பேர், அழகான பேர் இருக்கின்றது, அதையெல்லாம் விட்டு நபி தோழர்கள் அதுலேயும் பல பேருங்களை ரசுல்லாவே மாற்றிருக்கிறாங்க. கண்ணை மூடிக்கிட்டு நபி தோழருடைய பேரையும் வைக்க முடியாது. ரொம்ப சிரமம் கொடுக்காம சில பேர்களுடைய பேர் இணை வைப்பில் இருந்திருக்கும், அதை பூரா தட்டி விட்டுருக்காங்க ரசுல்லா. இதெல்லாம் தாங்கவே முடியாது என்று கழிச்சிருக்காங்க. மீதி உள்ள சரி போட்டும் அப்படின்னு விட்ட பேர்களை நிறைய இருக்கிறாங்க. அப்ப என்ன, ஷியாக்களுடைய பேர்கள் நம்ம இடத்துல அதிகமான அளவில் தாக்கம் ஏற்பட்டு இருக்கின்றது. 1-2 கிடையாது ஷியாக்களுடைய விஷயம். இந்த சோகம் கொண்டாடுங்கிறது பேரில் 40 நாள் ஹத்தம் தெரியுமா? ஒரு பெரிய குடும்பம் மேலப்பாளையத்தில் புலிப்புத்தூரில் இருக்கின்றது. வீட்டில் வயசானவர் இறந்துட்டார், 40 நாள். அதுலேயும் என்ன கேட்டால், பணக்கார வீட்டிலன்னா இந்த சிம்ம ஏழை வீட்டில் அப்படின்னு கேட்டால் பிஸ்கட்டு நாணக்கத்தான்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஐட்டங்கள் ரொம்ப இந்த சோகத்திலேயே ரொம்ப சோகமாக இருக்கும். அவன் இறந்து போனான்னு சொல்லிட்டு 40 நாள் பார்த்து அவங்க பாத்தியா ஓதுவானு அந்த நேச்சர். இவங்க பணக்காரர் ஒன்றா ஒரு நாளைக்கு சீனிச்சோறு சாப்பிட்ருக்கீங்களா? அந்த மாதிரி இப்போ எவனுமே சமைக்க மாட்டேங்கிறான். இப்போ எல்லாமே என்ன செய்கிறானுமா, ஹோட்டலில் ஆர்டர் கொடுத்து எல்லாமே வந்து சேர்ந்துருது. அந்த சீனிச்சோறு இருக்குல்ல, அந்த சபையை அங்கீகரிக்கணும்னா இதை சொல்லி நம்ம ஆதரிக்கலாம். அப்படி இருக்கும் அந்த சீனிச்சோறும் அந்த மனமும் அதுவும். அப்படி பல ரகரகமாக ஒவ்வொரு நாளும் பணக்காரருக்கு தக்க அந்த நெல்மாவு ரொட்டி, அப்படி வரிசையாக கொடக்கட்டை அப்படி பறக்கும். இப்போ என்னன்னா, இறந்தவரை வந்து இவன் சோகத்தில் நினச்சி பார்க்குறானா, இப்படி எத்தனை பேர் சாக மாட்டானோ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நமக்கு நேச்சர் கிடக்குன்னு எதிர்பார்ப்பானுங்களா? அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ இந்த 40 நாள் ஹத்தம் என்பதே இருக்கின்றதே, இது நம்மள்கிட்ட கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா, 3 நாள் கதையை முடிச்சுக்கிட்டு போயிட்டே. என்ன 40 நாள் உட்கார்ந்து சாப்பாடு 40வது அன்னைக்கு களரி ஊடு பிரித்து எடுத்துருவாங்க. கறி எல்லாம் போட்டு வச்சு சாப்பிட்றது. எங்கப்பா இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க? எல்லாம் அங்கிருந்து உள்ளது. இந்த கர்மாதின்னு சொல்லி அவனும் திவசம் அப்படின்லாம் வச்சுருக்கான்ல, அங்கே உள்ளதும் இங்கே வந்து சேர்ந்துக்கிடுச்சு. இப்படி ஒன்றா மிக்ஸ் ஆகி போய் தௌஹீத் ஜமாத் வந்து தான், இது அவனுக்குள்ளது, இது ஷியாக்காரனுக்குள்ளது, இதுதான் ரசூலுல்லாவுக்குள்ளது என்று இதை சொல்லி நம்ம வர்றதுக்குள்ள நம்ம பட்ட பாடு இருக்கின்றத பெரிய பாடு.
அவன் கொள்கை அடிப்படையில், கலாச்சார அடிப்படையில் எல்லாமே ஷியாக்களிடத்திலிருந்து இந்த சமூகத்தில் வந்து நுழைந்து விட்டன. அது ஒரு பெரிய பட்டியலே இருக்கின்றது. எந்த அளவிற்கு என்றால், அதாவது பிள்ளை பெற வேண்டும், தனக்கு பிள்ளை இல்லை என்று நேர்ச்சை வைக்கிறதுக்கு பெண்கள் ஆண்களுடைய மான உறுப்புல கொலக்கட்டை செய்து போடுறது. என்னடா இது? ஒய்தா ஃபாலு ஃபாஹிஷ்தன் காலு வஜதனா அலைஹி ஆபானா. கடந்த காலத்தில் ஏன்டா அந்த ஆபாசமான காரியங்கள்லாம் எங்கள் மாப்பாமார்களை நாங்கள் கண்டோம், அதை மாதிரி நாங்கள் இன்னல்லாஹ் லா யஅ்முரு பில் ஃபஹ்ஷா, அல்லாஹ் அடிக்கிறான். இந்த மாதிரி ஆபாசமான அசிங்கமான விஷயங்களை அல்லாஹ் ஏவ மாட்டான். ஏன்னா அவன் என்ன செய்துட்டானா, மாப்பாமார்கள்னு சொல்லிட்டு வல்லாஹு அமரனா, அல்லாஹ் தான் எங்களுக்கு இப்படி கட்டளை இட்டான் அப்படின்றான். அப்படி சேர்த்தா வாய முடிடுவான் இல்லை. அப்படி சொன்னால் மண்டையில் சமத்தையா அல்லாஹ் குட்டுறான். எங்கடா அல்லாஹ் சொல்லிருக்கான், இன்னல்லாஹ் லா யஅ்முரு பில் ஃபஹ்ஷா, ஆபாசமான காரியங்களை அல்லாஹ் ஒருபோதும் கட்டளையிட மாட்டான், அவனுக்குள்ள இலக்கணம். அப்போ இதை மாதிரியான விஷயங்கள் எல்லாம். ரெண்டாவது, ஷியாக்கள்ல உள்ள முக்கியமான ஒரு விஷயம், அவங்களுடைய இமாம்கள் 12 இமாம்களும் உயிரோடு இருக்கிறாங்க, திரும்ப வருவாங்க உலகத்திற்கு திரும்ப வாங்க. இதுக்கு பேர் ரஜையா என்று பெயர், திரும்ப வருதல், மீளுதல் என்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இன்றைக்கு இந்த மக்கள்கிட்ட இருக்கின்றது. அதனால தான் நம்ம ஆளு வெளுத்து ஒவ்வொரு பயான்லையும் முடியும் பொழுது கனவிலும் நனவிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு கழிப்போமாக, நல்லா உண்டு கழிச்சிட்டு இந்த துவா எங்கே இருக்கு? ரசூலுல்லாஹ் உயிரோடு திரும்ப வருவாங்களா? வரவேண்டிய ஒரு கட்டம் இருந்தால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஆயிஷாவுக்குமே சண்டை. அந்த தரப்பில் பலர் இறந்துட்டாங்க, இந்த தரப்பில் சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க. உயிரோடு வந்து ஆயிஷா அந்த பக்கம் போ, அலியை நீங்கள் இந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லை? வரமாட்டாங்க. இனிமே கியாமத்து நாளில் தான் எவ்வளவு நபித்தோழர்களுக்கு மத்தியில் எத்தனை உயிர்கள் போயின. அவங்கெல்லாம் எழுந்திரிச்சு வரமாட்டாங்க. மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி எழுந்திரிச்சு வருவாங்க நம்புறாங்கல்ல. அதனால தான் குத்துபியத்து என்று ஒரு திக்ரு ஒன்று இருக்கின்றது. அதுக்கு பேர் அவன் வச்சிருக்கான் குத்துபியத்து. நாம சொல்றது என்ன? ராக்குத்து, ராப்பாட்டு. ஹாதிரு ஹாதிரு முஹியுத்தீன் ஹாதிரு. லைட்டை ஆஃப் பண்ணிடுவானு போட்டு சத்தம் 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 சத்தம். ஹாதிரு ஹாதிரு முஹியுத்தீனே வாருங்க. அவர் எங்கே வருவார்? இறந்து எத்தனையோ நூற்றாண்டுகள் ஆகி போச்சு. அவரை கூப்பிடுறான். யாருடைய கொள்கை? ஷியாக்களுடைய கொள்கை. மொஹிதீன் மௌலூது பக்கா ஷியாக்களுடைய கொள்கை. ஷாவுலம் இது மௌலூது ஷியாக்களுடைய கொள்கை. இறந்தவங்க உயிரோடு இருக்கிறாங்க நம்புறது இருக்கின்றது பக்கா ஷியாக்களுடைய கொள்கை. அந்த கொள்கையினுடைய வெளிப்பாடு தான் இந்த பஞ்சா, இது போன்ற இந்த கலாச்சாரங்கள் எல்லாம். இப்படிப்பட்ட இந்த அனாச்சாரங்கள் இறைவனுடைய அருளால் ஒழிக்கப்பட்டிருக்கின்றன. இது இங்கே மட்டும் கிடையாது, தஞ்சாவூரில் இருந்தது. இப்படி பல ஊர்களில் இதை மாதிரி பஞ்சா எடுக்கிறது நடந்து கொண்டு இன்றைக்கும் நடக்குது. இதில் கொடுமை என்னன்னு கேட்டால், இஸ்லாத்தை பற்றி நல்ல பார்வை பலருக்கு இருக்கின்றது. ஆனால் இவன் என்ன செய்கிறான்னா, இந்த நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அப்படி வர்றதன் மூலமாக அந்த கத்தியை வச்சு குத்துறது, இப்படி தங்களுடைய உடலே அப்படி பார்க்கும்போது இதுதான் என்னடா இது ஒரு பகுத்தறிவு மார்க்கம்னு சொல்கிறாங்களோ, இது பைத்தியக்கார மார்க்கமாக இருக்கிறது என்று பிறருக்கும் இஸ்லாத்தினுடைய தோற்றத்தை இவர்கள் உண்மையான தோற்றத்தை காட்டுறதை விட்டு அசிங்கமான ஒரு தோற்றத்தில் அவன் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கும் இது ஒரு தடையாக அமைஞ்சு போகுது. நம்மள்கிட்ட தான் இருக்க அதை மாதிரி தான் இதுவும் என்று நினைக்கின்றான் என்று சொன்னால், அந்த அளவிற்கு இது ஒரு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு மக்கள் வருவதற்கும் இது ஒரு தடைக்கல்லாக இருக்கின்றது. இன்றைக்கு ஷியா அரசாங்கம் தான் ஈரானில், அவன் இன்றைக்கு
பலஸ்தீனில் உள்ள முஸ்லீம்களுக்காக வேண்டி குரல் கொடுக்குறான், ஆயுத உதவியெல்லாம் செய்கிறான். ஆனால் நம்ம ஆட்கள் சவுதியில் உள்ளவன் செத்து சுண்ணாம்பாகி போய் கிடக்கிறான். ஒரு உணர்ச்சியும் கிடையாது. அன்றாடம் இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். இதில் ஈரான் இப்படி செய்கிறதுனால நம்ம ஆட்கள் முஸ்லீமும் நம்ம பார்வையில், தௌஹீத் ஜமாத் பார்வையில் அவர்கள் முஸ்லீம்லாம் கிடையாது. ஏன்னா இமாம்களை கடவுளாக ஆக்குறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த புனித மார்க்கத்தில் கிடையாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் அவன் கடவுளை உச்சபட்ச கடவுளாக ஆக்கி வச்சிருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் தனி குர்ஆன் உட்பட அவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறானோ, இன்னென்ன சூறாக்கள் எல்லாம் குர்ஆனில் இருந்து அப்படியே பறிக்கப்பட்டு விட்டன என்று வாதிடுகின்றான். குர்ஆன் பாதுகாப்பானது, ஒரு வசனம் கூட நீக்கப்படவில்லை, சேர்க்கப்படவில்லை. ஆனால் இந்த பைத்தியக்காரனோ அப்படி ஒரு வாதத்தை வைக்கிறான். இப்படிப்பட்டவங்க தான் அவங்க. பலஸ்தீன் மக்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அவன் சில காரியங்களை செய்கிறானா, அந்த வகையில் நம்ம பாராட்டி கொள்ள வேண்டுமே தவிர ஆகாவோகோ என்று சொல்லக்கூடிய அளவில் கொள்கை அடிப்படையில் கிடையாது என்பதையும் இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ஷியாக்களுடைய அந்த தாக்கம், ஏன்னா இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் சிலர் அவர் ரொம்ப பாராட்டிலாம் பேசுகிறாங்க, மஷா அல்லாஹ் என்ன மாதிரியும், அதெல்லாம் சரிதான். இன்றைக்கி அமெரிக்காவில் எதிர்த்து நின்றதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அவன் ஐடிஎஃப் அப்படின்னு வச்சுருக்கான், அதையெல்லாம் உடைச்சி தகர்த்து உள்ளே போய் நிறைய மிசைல்ஸ்களை, ஏவுகணைகளை விட்டு இஸ்ரேல் எங்களுடைய வான் பாதுகாப்பு சாதாரணமானது கிடையாது, இரும்பு கவசம் நல்ல, அதெல்லாம் உடைச்சி எரிஞ்சிட்டான். அந்த தெம்பு சவுதிக்காரனுக்கு இருக்கணும், அந்த தெம்பு கத்தருக்காரனுக்கு இருக்கணும், அந்த தெம்பு யுஏயுக்கு இருக்கணும். இவனெல்லாம் செத்து போயிட்டானுங்க. உலக வாழ்க்கை அதில் இருந்தால் போதும் என்ற அடிப்படையில் அவனுவன் துனியாவிலேயே மூழ்கி போய் விட்டார்கள். அதனால் இவனுக்கும் அல்லாஹ் பாடம் படித்து கொடுப்பான். அந்த நாளெல்லாம் வெகு தூரத்தில் கிடையாது. அப்போ இப்படியெல்லாம் செத்து கிடக்கக்கூடிய சமயத்தில் சில காரியங்களை அவன் செய்கிறான் என்பதற்காக வேண்டி அவர்கள் பெரிய அளவில் கொள்கை அடிப்படையில் உள்ளவர்கள், என்னவோ அல்லாஹ்வுடைய அருள் அவர்கள் பக்கம் கிடைக்கின்றது என்ற அளவிற்கு போயிடக்கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்தியை சொல்லி, அப்போ இன்றைக்கு உள்ள அந்த சூழ்நிலை, ஷியாக்களுடைய தாக்கம் நம்மிடத்தில் ஏற்பட்டதுனால தான் இந்த பஞ்சா இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள். அது எங்கேயுமே அதிகபட்சம் மௌலுது ஓதுறது தமிழ்நாட்டில் ரசூலுல்லாஹ்வுடைய மௌலுது இருக்குங்க. அதற்கடுத்து மொய்தீன் மௌலுது இருக்கின்றது. அதுக்கடுத்து சில மௌலுதுகள் இருக்குது. நம்ம ஊரில் தவிர வேறு எங்கேயுமே ஓத மாட்டாங்க. அதில் ஒன்றும் ஹசன் ஹுசைன் மௌலுது. இதில் சுபஹான மௌலுதுன்னு இருக்கு, ரசூலுல்லாஹ் மௌலுதெல்லாம் எனக்கெல்லாம் மனப்பாடம். இப்போ அதெல்லாம் மறந்து போச்சு. மொய்தீன் மௌலுது ஓரளவுக்கு, ஏன்னா நான் இருந்த இமாமத்தில் இருந்த ஊரில் மொய்தீன் மௌலுது ஓதிக்கிட்டு இருந்தாங்க. ஷாவுல மீது மௌலுது. ரெண்டாவது அந்த வார்த்தைகள் இருக்குத ரொம்ப கரடு முரடாக இருக்கும். நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்பா எனக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்களே, அப்படி என்ன சொல்கிறாங்கன்னே தெரியல அப்படிம்பாங்க. அப்படின்னு நான் சொல்லும்போது அவன் சொல்கிற மாதிரி இந்த கடைசியில் அவன் சொல்கிற மாதிரி இப்படியே ஒரு மாதிரியாக இழுப்பானுல்ல, அந்த இழுப்பில் நீனும் சேர்ந்துக்க, ஹாதி யா ஹக்கு ஹூ ஹூ அப்படின்னு ஏதாவது சொல்லுவானுல்ல, நீனும் ஹூ ஹூன்னு சேர்ந்துக்க, உனக்கு தெரியலைன்னா பேசாமல் வேற ஏதாவது சொல்லிக்க அப்படிம்பாங்க. அந்த அளவிற்கு வித்தியாசமான அளவுகளெல்லாம் இவர்கள் பல செய்திகளை கொண்டு வந்து நுழைச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த மௌலுதுகளில் மொஹிதீன் மௌலுது, இதில் ஹசன் ஹுசைன் மௌலுது இருக்கிற ராவுத்தர் தெருவில் ஓதுவாங்க. இப்போ ஓதுறாங்களா என்னன்னு தெரியலை. நாம் மஸ்ஜித் ரஹ்மான் கட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த தெருவில் போகும்போது நல்ல மேக்கட்டிலாம் கட்டி தெருவில் வச்சு ஒரு ஆள் இன்னும் ஹயாத்தாக இருக்கிறவர் அவர் ஓதிக்கிட்டு இருப்பாங்க. அதில் அந்த வார்த்தைகள் இருக்க வரவே செய்யாது, கரடு முரடாக இருக்கும். ஒரு எனக்கு பார்க்க மேலப்படுத்த காலம் தான் ஏற்றிருக்கிறான் போல் தெரியுது. அந்த மாதிரியான பைத்தியக்காரெல்லாம் இருந்துட்டு போயிருக்கிறாங்க. மின் சக்கனத்தி மேல் பாளையமே மஸ்ரஇ ஹைர், அதில் வருது நன்மையினுடைய விளைச்சல் தலமான மேலப்பாளையம் அப்படின்லாம் வருது. அதில் இதுனா அப்பளம் ஷிர்கனுடைய விளைச்சல் தலம். அப்போ அந்த மௌலுது எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து இந்த அளவிற்கு இதற்கு ஒரு பெரிய அளவில்
முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை. சரி, என்ன நடந்துச்சு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனை சந்திக்கிறாங்க. அல்லாஹ் முதல்ல அவங்களுக்கு நபித்துவத்தை கொடுத்த உடனேயே ஒரு ஆளை, 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு அடி கொடுக்குறாரு, ஒரு ஆள் செத்து போயிட்டான். அங்கிருந்து தப்பிச்சு மதியன் நகரத்துக்கு போகிறாங்க. அங்கே திருமணம் முடிக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அங்கிருந்து மனைவியோடு வர்றாங்க. அல்லாஹ் தாலா இதனாதான் ரப்புக்க அனீத்தில் கௌமல் லாலிமீன், நீ அநியாயக்கார கூட்டத்துக்கு போ, உன்னை நான் தூதராக ஆக்கிட்டேன் அப்படின்ட்டு அல்லாஹ் தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறை தூதராக அப்பாயின்மெண்ட் ஆக்குறான். அதில் மனைவி வந்தாங்களே, எங்கே நின்னாங்க, எங்கே போனாங்க, குர்ஆனுக்கு அது தேவையே கிடையாது. நம்மளால் அதை பார்ப்போம். அவங்கள விட்டு போனாங்களா, ரோட்டில் விட்டு போனாங்களா, காட்டில் விட்டு போனாங்களா, மனைவியும் பிள்ளை இப்படி அநியாயமாக விட்டு போயிட்டா, தேவையே கிடையாது. போகிறாங்க. அல்லாஹ் தாலா இன்னிஸ்தஃபைத்துக்க பிர்சாலாத்தி கலாமி, என்னுடைய தூது செய்து வச்சு தனியாக அவங்கள்ட்ட நான் பேசுகிறேன், உரையாடுறேன், இதை வச்சு நான் உன்னை தேர்வு செய்துட்டேன், ஃப்ரௌன்ட்ட போ அப்படிங்கிறாங்க. நடுங்கிறாங்க. எல்லிக்கு சதுரி ஒலா என் தரிக்கும் லிசானி, நெஞ்சமெல்லாம் அப்படியே நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, புகழ்முட்டாக இருக்குது, நெருக்கடியாக இருக்குது, நான் எனக்கு பேச்சே வராது அப்படிங்கிறாங்க. ஹாரூனை அனுப்பு அப்படிங்கிறாங்க. சரி, ஹாரூனும் உன தூதராக அனுப்புகிறேன். அந்த இடத்துல ஒரே காலத்தில் 2 தூதர் ஃபிரௌனை சந்திக்கிறதுக்காக வேண்டி. அப்படி இருந்தும் விடமாட்டேங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னி அகாஃபு, நான் பயப்படுறேன், ஏன்னா நான் ஒரு கொலை குற்றத்தை செய்திருக்கேன், என்னை கொண்டு ஓடுவான். கல்லா, இந்த பேச்சு எங்களை வச்சிருக்கக்கூடாது, போங்க, நீங்கள் 2 பேரும் அவங்கள்ட்ட போய் பேசுங்க, நான் உங்களுக்கு பின்னால் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், கேட்டுக்கிட்டு இருக்கேன். யாருன்றங்க போகிறாங்க, பிச்சு எடுத்துறாங்க. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் தான் பனு இஸ்ரவேலர்களை என்னோட அனுப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவன் அனுப்ப மாட்டாங்கிறாங்க. நீண்ட கால போராட்டம், மக்களை அடித்து கொள்கிறான், ஆண் குழந்தைகளை பூரா கொள்கிறான். இவன் இந்த சந்தர்ப்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இன்னல் அருளல் இல்லா, இந்த பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தம், யூரி சுகா மையஷாவு மணி பாதி, தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் தாலா இதனுடைய அரசாட்சியை கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தும் சோதனை. கடைசியில் என்னாச்சு? ஃபிரௌன் துரத்திக்கிட்டு வர்றான். இவங்க கடலுக்கு வர்றாங்க. கடல் கிட்ட நிற்கிறாங்க. பின்னால் பட, முன்னால் கடல். காலா சஹாபு மூசா இன்னால முதுரக்கும், வசமாக சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தோழர்கள் சொல்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெம்போடு சொல்கின்றார்கள், கல்லா இன்ன மாய ரப்பி சையஹ்தி, என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கின்றான், எனக்கு வழிகாட்டுவான். நீ என்ன பார்க்குற, முன்னால் கடல் இருக்குது, பின்னால் படம் இருக்குது, நசிக்கிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க. என்னுடைய ரப்பு அவன் வழிகாட்டுவான் அப்படின்னு சொன்ன உடனே ஃபௌஹைனா, அல்லாஹ் தாலா சொல்கிறான், இலா மூசா அனதுரிப் அசாக்கல் பஹர், கைத்தடியை வச்சு கடலில் அடிங்க அப்படிங்கிறாங்க. அடிக்கிறாங்க. ஃபன்ஃபலக், அப்படியே பிறக்கின்றது. ஃபன்ஃபலக குல்லு தௌதி குல்லு ஃபிருகின் க தௌதில் அலீம், ஒவ்வொன்றும் பெரிய மலை மாதிரி இருக்கின்றது. உள்ளே போகிறாங்க, இவங்க காக்கப்படுறாங்க. ஒரே தண்ணீர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய சமுதாயத்தையும் காக்கின்றது. அதே தண்ணீர் ஃபிரௌனையும் அழிக்கின்றது. அதுதான் முஹர்ரம் 10ஆம் நாள். அப்போ அந்த வரலாறு சமூக மாற்றம் நடந்த ஒரு நாள் தான் கர்பலா நிகழ்ச்சியினால் மறைக்கப்பட்டு விட்டது என்பதை இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொண்டு, அல்லாஹ் நமக்கும் இன்றைய காலத்திலும் சரி, என்றும் சரி, ஏகத்துவத்தில் இருந்தோம் என்று சொன்னால் அவனுடைய பாதுகாவல். இன்றைய மோடி முஸ்லீம்களை அழிச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அவனிடத்திலிருந்தும் அவனுடைய கொடூர ஆட்சியிலிருந்தும் ஏகத்துவம் இருந்தால் சில சோதனைகள் இருக்கும், சில அழிவுகள் இருக்கும், சில இழிவுகள் இருக்கும், சில ஆபத்துகள் இருக்கும், சில பாதகங்கள் இருக்கும். அப்படி இருந்தாலும் இறுதி முடிவு வல் ஆகிபத்துல் முத்தகீன், நல் முடிவு இறையச்சவாதிகளுக்கு என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த அடிப்படையில் உள்ள ஒரு பாடம்தான் இதில் அடங்கியிருக்கிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.